Dear audience, welcome back. So, in the particular episode, post IPL 2026 auction, நாங்கள் கவர் பண்ண போகிறது சென்னை சூப்பர் கிங்ஸ் பற்றி ஸ்பெசிஃபிக்கான டிஸ்கஷன்ஸ். பாலா, ஃபர்ஸ்ட் வியூ ஆஃப் யர்ஸ் வென் இட் கம்ஸ் டு சிஎஸ்கே ஆக்ஷன் எப்படி போச்சு சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு? வாட் இஸ் யுவர் டேக்? குயிக்கா ஒரு சம்மரி மாதிரி சொல்லுங்க. ஓகே, சி மை ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து டீம் எடுத்துட்ட அப்புறம் இட்ஸ் ஓகே, பட் ஆனா இன்னும் நல்லா பண்ணிருந்திருக்கலாம், மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தோணுது. பாயிண்ட் இன்னும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்திருக்கலாம். ஆக்சுவலா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது, பட் அதுல வந்து ஆக்ஷன் டைனமிக்ஸ்ல அப்படி இப்படின்னு ஆகி கடைசியா ஒரு டீம் எடுத்துட்டோம். டீம் இஸ் நாட் பேட், பட் ஆனா இன்னும் நல்லா பண்ணியிருந்திருக்கலாம். ரைட். என்னோட ஓவரால் டேக் வந்து சில இம்பார்ட்டண்ட்டான பிளேயர்ஸ் எல்லாம் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்காம ரொம்பவே யங்ஸ்டர்ஸை நோக்கி போன மாதிரி இருந்தது. பட் அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறமா வருவோம். ஐ வாஸ் சர்ப்ரைஸ்டு. சில ஃபியூ பிளேயர்ஸ்க்கு தே டிட் நாட் ஈவன் ரைஸ் த ஃபிளாக். நம்ம வந்து ப்ரிவியூலையும் பேசியிருந்தோம், லியாம் லிவிங்ஸ்டன் குட் பி அ ப்ராப்பர் ஃபிட், சென்னை கண்டிஷன்ஸுக்கு பேட்டிங்கும் நல்ல ஆடி கொடுப்பாருன்ற மாதிரிலாம். இன்ஃபேக்ட் none of the teams went for it. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஐ ஹாவ் அ மிக்சட் ஃபீலிங் அபவுட் இட். போஸ்ட் த டீம் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு நல்ல டீமே உருவாகிற மாதிரி இருக்கு, ரொம்ப ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்கு. அந்த பாயிண்ட்டுக்கு நம்ம கண்டிப்பாக வருவோம். செகண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண விரும்புவது என்னன்னா, வாட் டு யூ திங்க் இஸ் த தீம் ஆஃப் சிஎஸ்கே ஆக்ஷன் இந்த வாட்டி? தீம் ஆஃப் த சிஎஸ்கே ஆக்ஷன் வந்து ட்ரெடிஷ்னல் ஃபார்மேட்ல இருந்து மாறி வந்துட்டாங்க. லாஸ்ட் ஆக்ஷன் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் தான் மெயின் ஃபெனாமினா அப்படின்னு வச்சிருந்தாங்க. லாஸ்ட் இயர் நடந்த ஃபியாஸ்கோக்கு அப்புறம் நாட் ஓன்லி நம்ம ஃபியாஸ்கோ, மற்ற டீம் எல்லாம் யங்ஸ்டர்ல அடிச்ச தொட்டு நம்ம பின்னாடி போயிட்டோமோன்னு ஒரு ஃபீலிங் வந்துடுச்சு. ஸோ இந்த ஃபார்முலா இதுக்கப்புறம் ஒர்க் ஆகாது. ஏன்னா இந்த கேம் மாறிடுச்சு, கேம் ஹஸ் பிகம் மோர் பவர் ஹிட்டிங். ஸோ அதனால எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் இருந்தா கூட ஹிட்டிங் அப்பன்னா ஒரு ரன் ரேட் கம்மியா இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் வந்து பார்த்து ஆடுவாங்க. இப்போ வந்து எல்லாரும் 10 ரன் 12 ரன் அடிக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிட்ட அப்புறம் ஸோ தே ஃபீல் தட் இந்த ரூட் தான் சரியா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்களோட ரீப்ளேஸ்மெண்ட் நல்லா பண்ணாங்க. லாஸ்ட் 4 ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்தவங்க வந்து யங்ஸ்டர் தான் எடுத்தாங்க, திருப்பி எக்ஸ்பீரியன்ஸுக்கு போல. அவங்க யங்ஸ்டர் எடுத்து அவங்க பர்ஃபார்ம் பண்ண தொட்டு இந்த ரூட் தான் கரெக்ட்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சேஞ்ச் பண்ணிடுறாங்க. இனிமே ஆக்ஷன்லாம் இப்படிதான் போகும். ஆனா இந்த ஆக்ஷன்ல வந்து அவங்க யங்ஸ்டர் எடுக்கணும்னு நினைச்சாங்க, பட் ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் பின்னாடி போனாங்க. ஏன்னா ஃபுல்லா யங்ஸ்டர் 11 பேர் யங்ஸ்டர்லாம் வச்சு ஆட முடியாது. பட் அது வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க. வில் ஸ்பீக் அபவுட் தட். பட் ஆக்ஷன் கிளியரா வந்து ஸ்ட்ராட்டஜி ஹஸ் டைவர்ட்டட் டுவர்ட்ஸ் ஃபியூச்சரிஸ்டிக் பிளான் தான். ஆமா, எனக்கும் அதே தான் பட்டுது. கண்டிப்பா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு என்ன சொல்றது, கிண்டல் கூட பண்ணுவாங்க. ரொம்ப ஒரு மாதிரி சீனியரு ரிட்டையர்டு பீப்புள் எல்லாம் சிஎஸ்கே நோக்கி போவாங்கன்னு. அதுலேருந்து கண்டிப்பா பிரேக் ஆகி யங் டேலண்ட்டு அதுவும் எப்படி ஹண்ட் பண்ணியிருக்காங்கன்றத வந்து இட் இஸ் வெரி வெரி எவிடென்ட் அட் த எண்ட் ஆஃப் இட். பிக் மணியே போற அளவுக்கு தே ரியலி சேஸ் டவுன் சம் ஆஃப் த ஃபியூ நியூ டேலண்ட்ஸ். அது பார்க்கறதுக்கே ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருந்தது, ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச்சாகவும் இருந்தது. ஸோ டீம் இஸ் டெஃபினெட்லி ஃபியூச்சரிஸ்டிக். ஆவரேஜ் ஏஜ் பார்த்தீங்கன்னா பாலா இப்போ கம்ப்ளீட்டா மாறிடுச்சு. நம்ம தலைவர் ஒண்டி தான் அதை பிடிச்சி கொஞ்சம் இழுத்துட்டு இருக்காருன்னு சொல்ல முடியும் தோனி. மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னா ஐ திங்க் இட் ஹஸ் கம் டவுன் க்ளோஸ் டு 29-30s அந்த ரேஞ்சில் வந்துச்சு. 26-27 தான் ஆக்சுவலா, 26-27 தான். பட் we have mingled with all other teams. நம்ம ஆல் அதர் டீம்ஸோட பின்னாடி இருந்தோம். 2019ல பாத்தீங்கன்னா எல்லாரோட ஆவரேஜ் 27-28, நம்ம மட்டும் 32-33ல இருந்தோம். இப்போ அந்த கேப்பை குறைச்சி we are one among the others சொல்லிட்டு வந்துட்டோம். எக்ஸ்பீரியன்ஸுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கல. இது நாட் தட் எக்ஸ்பீரியன்ஸ் வேணாம்லாம் இல்ல, எக்ஸ்பீரியன்ஸுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இருந்தது முன்னாடி செலெக்ஷன். இப்போ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் நாட் த ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டின்னு கொஞ்சம் திரும்பி இருக்கும். இட்ஸ் 18 இயர்ஸ் ஒரே ஃபார்முலால போக முடியாது. ஆப்வியஸ்லி இல்லை இப்போ எல்லாம் மற்ற டீமும் சிஎஸ்கேவும் எவ்வளோ டிஃபரன்ஸ் இருந்ததுன்றத நம்ம பர்ஃபார்மன்ஸ்லயே பார்த்தோம் இல்லையா போன வருஷம். ஸோ அதை கரெக்ட் பண்ற மாதிரியான மெஷர்ஸ் கண்டிப்பா சிஎஸ்கே ஸ்ட்ராங்கா எடுத்திருக்காங்க.
ஸோ அந்த விஷயத்துல டெஃபினெட்லி a big salute has to be given. Right. The next important point பார்த்தீங்கன்னா there is 4 wicket keeper in the squad. இப்போ வந்து சஞ்சு சாம்சன், அதுக்கப்புறமா நம்ம தலைவர் ஊர்வில் பட்டேல் எல்லாமே பார்த்தீங்கன்னா கார்த்திக் சர்மா இஸ் ஆல்சோ விக்கெட் கீப்பர். ஐ ஹர்ட் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன், விக்கெட் கீப்பர் பேட்டர். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இட்ஸ் அ கிளியர் சைன் பாலா. ஐ டோன்ட் திங்க் ஸோ MS Dhoni இஸ் கோயிங் டு பிளே இன் த ஃபர்ஸ்ட் 11 ஃபார் ஷுவர். இம்பாக்ட் பிளேயராக போனா ஒரு சான்ஸ் இருக்கு. அதுவும் சிஎஸ்கேல சேப்பாக்ல நடக்கிற மேட்சஸ்ல வந்து கிரௌடை ப்ளீஸ் பண்ற மாதிரியான ஒரு எஃபர்ட் தான் இருக்க போது. மற்றபடி ஐ டோன்ட் திங்க் ஸோ இஸ் கோயிங் டு ரெகுலர்லி ஃபீச்சர் இன் த பிளேயிங் 11 எனக்கு தோணுது. வாட் இஸ் யுவர் டேக்? ஆக்சுவலா வந்து 4வது விக்கெட் கீப்பர் பை டிஃபால்ட். ஆக்சுவலா வந்து நீங்க முன்னாடி ஒரு கேள்வி சொன்னீங்க, நம்ம வந்து நிறைய பேருக்கு போல நம்ம ரெஸ்ட்ரிக்டடா போனோம் அப்படின்னு. சிஎஸ்கே எப்போதும் அப்படிதான் பண்ணுவாங்க. சிஎஸ்கே வந்து நம்ம ஒரு 6-7 பேர் டார்கெட் பண்ணா அவங்களுக்கு மட்டும் தான் போவாங்க. மற்ற டீம் மாதிரி இன்னொருத்தருக்கு போய் பிரைஸ் ஏற்றி விடுறது அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. இவங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கு மட்டும்தான் பேடல் தூக்குவாங்க, யாரும் வேணாம கம்முன்னு இருப்பாங்க. ஸோ லிவிங்ஸ்டன் வந்து நம்ம பேசிட்டு இருந்தோம். ஒரே ஒரு பாயிண்ட் நீங்க சொல்றதுக்கு, ஃபர்ஸ்ட் கேமரூன் கிரீன் நம்ம தான் ஏத்தி விட்டோம். கேகேஆர் பயங்கரமா ஒரு பெரிய பர்ஸ் அடி வாங்குற அளவுக்கு நம்ம பண்ணோம். சரி, நம்ம தான் ஏத்தி விட்டோம். டிசிஷன் ஆனத்தோட சொல்றீங்க நீங்க 25 வரைக்கும் போனோம். அவங்க எடுக்கலன்னா நம்ம கிட்ட வந்துருப்பாரு அவரு. இது ஒரு ஸ்லிப் ஆஃப் டங்கு தான். அவங்க வந்து சரி 25 வேண்டாம் அப்படின்னு நினைச்சுதான் நம்ம வந்திருப்போம். ஸோ அதனால வந்து நம்ம ஆக்சுவலா வந்து இவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க நம்ம எப்போதுமே ஒரு 7-8 பேர் போகணும்னு. இவங்க அன்கேப் பிளேயருக்கு 2 பேருக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இவங்களுக்கு வந்து என்ன ஆனாலும் இவங்க எடுக்கிறோம் அப்படின்னு. ஏன்னா அவங்க ஆல்ரெடி இந்த ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல இருந்தாங்க. அவர் வந்து கார்த்திக் சர்மா வந்து ஆல்ரெடி சிஎஸ்கே வந்துட்ட மாதிரி ட்வீட்லாம் போட்டார் அவரு. ஸோ அதனால இட் இஸ் லைக் இவங்க 2 பேரும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. பட் என்னன்னா பேப்பர் லீக் பண்ணிட்டாங்க. யாருக்கு லீக் பண்ணாருன்னா SRH பண்ணிட்டாங்க. SRHும் பிட் யாருக்குமே பண்ணல. யாருக்குமே SRH பிட் பண்ணல. அவங்க சும்மா உட்காந்தாங்க. 25 கோடி சும்மா உட்காந்தாங்க. அவங்களும் இந்த 2 பேரும் தான் பிட் போட்டு வச்சிருந்தாங்க. கடைசியா இவங்க 2 பேருமே நம்ம நினைச்சது ஒரு 8 crore வரைக்கும் போவாங்க, 6 crore 8 crore வரைக்கும் எடுத்துடலான்னு. அவங்களும் இவங்க 2 பேரும் தான் பிராக்கெட் பண்ணி வச்சிருந்தாங்க. அதனால சண்டை போட்டு நம்மளும் SRHும் 2 பேருக்கும் இவருக்கும் வீருக்கும் நம்ம தான் அவங்க தான் எடுத்து வந்தாங்க கடைசி வரைக்கும். இவருக்கும் கார்த்திக் சர்மாக்கும் அவங்க தான் பிட் பண்ணியிருந்தாங்க. இவங்க 2 பேரும் வந்து கொஞ்சம் பேசி வச்சிட்ட மாதிரி இருந்தது. அதுல மாட்டிக்கிட்டாங்க 2 பேருமே. பட் இதுல என்ன ஆச்சுன்னா நம்ம அன்கேப் பிளேயருக்கு யார் எடுக்கணும் எடுத்துட்டோம். பட் ஆனா கேப் பிளேயருக்கு நம்ம யார் எடுக்கணும்னு நினைச்சோமோ அதுல ஒருத்தரையும் எடுக்கல. அங்கதான் மிஸ் பண்ணிட்டாங்க. இதுல ஒன்னும் அதுல 4 பேர்ல ஒன்னா எடுத்துருக்கணும். நம்ம 4 பேருக்கு போனோம். அதுல வந்து ஒருத்தர் மட்டும் தான் எடுத்தோம். அது விக்கெட் கீப்பருக்கு. அப்போ அது முடிச்சுட்டு போலாம். அந்த இதுக்கு விக்கெட் கீப்பரை பொறுத்த வரைக்கும் இந்த 4th அவ்வளவு பிரைஸ் கொடுத்து போனதுக்கு வேற எந்த ரீசன் இருக்க முடியாது. தலைவர் ஃபுல் சீசன் ஆட மாட்டார். ஏன் அதுக்கு போனாங்கன்னா சொல்றேன். ஏன் எதுக்கு போனாங்கன்னா இன்னொரு ரீசன், இவர் சஞ்சு மாதிரி கிடையாது. இவர் வந்து லேட் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன். இவர் வந்து லேட் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் தான் நமக்கு தேவை. இப்ப தோனிக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அங்கதான் வேணும். நம்பர் 7 நம்பர் 6 வேணும். அந்த ஸ்பாட்ல இந்த SMKல பெருசா ஒன்னும் அடிக்கல. 40 runs அடிச்சாரு. பட் ஆனா அந்த இம்பாக்ட் கொடுத்துருக்காரு. ட்ரையல்ஸ் எல்லாம் பயங்கரமா 6 அடிச்சு தெரிச்சு விட்டுருக்காரு இவரு. அண்ட் ஹி பிளேஸ் அட் நம்பர் 6 நம்பர் 7. நம்பர் 6 நம்பர் 7க்கு ஒரு விக்கெட் கீப்பரை, அதுவும் அன்கேப்டு விக்கெட் கீப்பரை 14 crore வரைக்கும் போய் ஏன்னா விட்டுருக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி ஒரு 14 crore எடுத்துட்டோம். நம்ம வீர் எடுத்துட்டோம். அதுக்கப்புறமும் நம்ம 14 crore போறோம்னா நம்ம டிசைட் பண்ணிட்டோம். அஸ்வினுக்கு போன மாதிரி 10 crore போன மாதிரி நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு. இவரை வந்து எடுக்கிறோம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டா இது தோனிக்கு ரீப்ளேஸ்மெண்டால எடுத்ததுதான். என்ன பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக தோனி மேல ஃபர்ஸ்ட் மேட்ச் தலை காமிச்சிட்டு போவாரு. அதுக்கப்புறம் போக மாட்டார். ஏன்னா இதுக்கப்புறம் நீங்க 14 crore யூஸ் பண்ணலன்னா ஒரே வருஷம் தான் யூஸ் பண்ண முடியும் அடுத்த வருஷத்துக்காக. அதுக்காக நீங்க 14 crore கொடுக்க மாட்டீங்க. இப்போ அதுதான் என்னோட அடுத்த கொஸ்டினா இருக்கு. ஆக்சுவலி 14 crore வச்சுட்டு நம்ம ட்ரிங்க்ஸ் தூக்க விட்டோம்னா அதை விட ஒரு வர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி இருக்க முடியாது. தூக்க விடலாம் இதுக்கு முன்னாடி இல்ல இது வந்து நீங்க வந்து ஒண்ணு பாக்கணும். நீங்க 2 பேருமே வந்து நம்ம எடுக்கணும் தான் நினைச்சிட்டு இருந்தோம். 2 பேருமே நம்மளும் சரி SRH சரி 6 crore தான் பிராக்கெட் பண்ணி வச்சிருப்பாங்க. அவ்வளவுதான் பண்ணிருப்பாங்க. 6 crore வரைக்கும் போகும். மேக்ஸிமம் 8 crore வரைக்கும் போகணும். இந்த ஆக்ஷன் டைம்ஸ்ல 14 போனது ஆக்ஷனுக்காக. நம்மளும் விடல, அவங்களும் விடல. சரி இவங்க விடுவாங்க, அவங்க விடுவாங்க இவங்கன்னு 2 பேர்ட்ட 25 crore இருந்தது அப்போ ஆல்மோஸ்ட். அதனால வேணாம்.
இவங்க வந்து இவங்களுக்கு 14 crore போகணும்னு யாரும் போல. அது அப்படிதான் ஆகும். ஆக்ஷன்ல யாருக்காவது ஒருத்தர் அப்படிதான் போகும். ஸோ அங்கதான் ரைட் வந்து நம்ம வந்து ஆக்சுவலா வந்து ஆல்ரெடி 14 crore கொடுத்துருவோம் ஒரு பிளேயருக்கு. இந்த விக்கெட் கீப்பருக்கு 14 crore செகண்ட் போயிருக்கவே மாட்டோம் அன்லெஸ் தெர் இஸ் a ஸ்ட்ராங் ரீசன் பிஹைண்ட் இட். ரீசன் பிஹைண்ட் கரெக்ட். ஐ இல்லாட்டி அக்ரி வித் போயிருக்க யூ மாட்டாங்க. இல்லாட்டி அவ்வளவு வரையும் போயிருக்க மாட்டாங்க. இவர் ஃபர்ஸ்ட் வந்தா நீங்க சொல்றது வேற. இவர் செகண்ட் தான் அர்த்தம். வீர் ஆமா எடுத்ததுக்கு அப்புறம் தான் போகணும். வீருக்கு ஆல்ரெடி 14 crore ரைட் போயிடுச்சுன்னு தெரியும், ஜாஸ்தி போயிடுச்சுன்னு தெரியும். இருந்தாலும் முடிவு பண்ணிட்டாங்க நமக்கு இவர் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால தான் போனாரு. ரைட். இப்போ பிரசாந்த் வீர் நீங்க எடுத்தீங்கன்னா இஸ் லைக் அ லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் ரவீந்திர ஜடேஜா. கரெக்ட் கரெக்ட். பட் பட் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் ஆப்ஷன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா இப்போ ரொம்ப பிளென்டி ஆயிடுச்சு. நீங்க அகில் ஹுசைன் எடுத்திருக்கீங்க பிளேயிங் லெவல்ல as a ஃபாரின் பிளேயர் அவர் ஃபர்ஸ்ட் ஆடலாம். அதுவும் சேப்பாக் கண்டிஷன்ஸ்ல இஸ் a வெரி ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் பவுலர்ன்றது எல்லாருக்கும் இப்போ எஸ்டாப்ளிஷ் ஆன ட்ரூத். இதுல எப்படி பிரசாந்த் வீரை யூஸ் பண்ண போறாங்கன்றதையும் நம்ம இது பண்றோம். நம்ம ஒரு செப்பரேட் வீடியோ பண்ணலாம் போல. பெஸ்ட் பிளேயிங் 11 என்ன அப்படின்றத நம்ம கண்டிப்பா ஆடியன்ஸ்க்கு பண்ணலாம். நெக்ஸ்ட் ஆக்ஷன் பேஸ் பண்ணியே சில கொஸ்டின்ஸ் கேட்க விரும்புறேன். விச் அக்கார்டிங் டு யூ ஆர் த டாப் 2 பெஸ்ட் பிக்ஸ் ஃபார் சிஎஸ்கே? டாப் 2 பெஸ்ட் பிக்னா இட்ஸ் லிட்டில் பிட் கன்ஃபியூஸ் தான். ஏன்னா லாஸ்ட் 2 பெஸ்ட் பிக் பண்ணவங்க பண்ணலையோன்ற ஒரு வருத்தம் தான். இவங்க பிக் பண்ணல பெஸ்ட் 2 பிக்னா இஃப் கார்த்திக் சர்மா டேக்ஸ் தட் பிளேஸ் ஆஃப் தோனி அண்ட் ஹிட்ஸ் ஒரு 4 மேட்ச்ல வந்து 10 பால் 25 ரன் அடிச்சாருன்னு வச்சுங்களேன், தட் இஸ் த பெஸ்ட் பிக். ஏன்னா இது வரைக்கும் நம்ம வந்து புருவன் மெடல் எடுப்போம். கூடா, திரிபாதி எல்லாம், நம்ம ஊத்தப்பா இவங்கெல்லாம் அடிப்பாங்கன்னு தெரியும், அடிச்சா மாட்டிக்கும் தெரியும். இவருக்கு வந்து அடிப்பாரா மாட்டாரான்னு தெரியாது, ப்ரெஷர்ல வந்து டைரக்டா ஐபிஎல் ஆடுவாரான்னு தெரியாது. இருந்தாலும் ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் எடுத்துருவோம். அந்த எக்ஸ்பெக்டேஷன் பாஸ் ஆயிடுச்சுன்னா இட் பி பெஸ்ட் பிக். பெஸ்ட் பிக் எல்லாருமே வந்து ஏன் எதுக்கு எடுத்தாங்கன்னு யோசிக்கிற அளவுக்கு ஒரு பிக் பர்ஃபார்ம் பண்ணாலும் அப்படியே மாறிடும். அப்படியே மாறிடும். இவர் மாதிரி ஒரு பிளேயரை எப்படி கண்டுபிடிச்சு எடுத்தாங்கன்ற அந்த அளவுக்கு பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அது வரைக்கும் அவரு ஃபர்ஸ்ட், ரெண்டாவது பிரசாந்த் வீர் தான். இவர் லைக் டு லைக் ஜடேஜாவை கரெக்டா பிக் பண்ணிருக்காங்க. இந்தியன் பவுலரு. இவர் ஃபிக்ஸ் ஆயிட்டாருன்னா வில் பி லாங் ரன். 2-3 ஆக்ஷன் எடுத்து போற அளவுக்கு ஒரு பிளேயரா இருக்க முடியும், ஆல்ரவுண்டர். ஸோ இது ரெண்டும் என்ன பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் பிக். ரைட். இதுக்கு முன்னாடியான ஒரு சினாரியோல பார்த்தோம்னா ஃபியூ இயர்ஸ் பேக் சிஎஸ்கேவே எடுத்தீங்கன்னா ஜகாட்டின்னு ஒரு பவுலர் வந்தாரு. அதுக்கப்புறமா ரவீந்திர ஜடேஜா ஆல்சோ. ஸோ 2 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் ஆடுறது ஒன்றும் புதுசு இல்லை. சிஎஸ்கே ஹஸ் டன் திஸ் பிஃபோர். அந்த மாதிரியான ஒரு சினாரியோ கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறேன். 2 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்னு ஒண்ணு இல்ல. அகில் ஹுசைன் எடுத்தது வந்து நாட் ஃபார் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். யூ வில் கிவ் a huge balance. நீங்க ஒரு பவர் பிளேல போட வைக்கலாம். லோவர் மிடில் ஆர்டர் நம்பர் 8ல லோவர் மிடில் ஆர்டர் நம்பர் 8ல 2 6 அடிப்பார் அவரு. இஸ் ஆல்ரவுண்டர் நீங்க சொல்லலன்னா கூட he can hit huge sixes. நல்லா அடிப்பாரு நம்பர் 8ல. அவர் வந்து பவர் பிளேல போட வைக்கலாம். ஏன்னா இப்ப அவர் யூஸ் பண்ணி ஆகணும், நம்ம டெத் பவுலர் யாரும் எடுக்கல. ஸோ அதனால அகில் ஹுசைன் வில் கிவ் மோர் பேலன்ஸ். அவர் இருந்தா கூட மோர் பேலன்ஸ். ஹி இஸ் a backup for நூறு தான். செகண்ட் ஸ்பின்னர் தான் அவரு, ஃபர்ஸ்ட் ஸ்பின்னர் கிடையாது. பட் நம்ம வந்து நிறைய விதமா யூஸ் பண்ணலாம். ஜடேஜா நீங்க நிறைய விதமா யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இஸ் a ப்ராப்பர் 8 to 14 ஓவர்ஸ் பவுலர். இவர் வந்து எங்க வேணா யூஸ் பண்ணலாம். அந்த அட்வான்டேஜ். வெரி வெரி வேலிட் பாயிண்ட். Who actually missed the bus? ரெண்டு பேருக்கும் போனவங்க 2 பேரும் தான். ஒன்னு கிரீன் 25 crore வரைக்கும் போயிருக்க மாட்டீங்க. 25 crore 20 crore எடுத்திருப்பீங்க, 16 crore எடுத்திருப்பீங்க. கேகேஆருக்கு பைசா அவர் வேணும் தான் போனோம். ஏன்னா எந்த பைசா ஏற்றி விடும்போது நம்ம we also went for him because he is a perfect fit. அவர் ஃபார்ம்ல இருந்து நமக்கு ஆட்டாருன்னா கரெக்ட். ஸோ அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ அதனால அதான் ஃபர்ஸ்ட் மிஸ். ஏன்னா 2 பேரும் தான் எடுக்க முடியும். கேகேஆரை நம்ம விட்டுட்டோம். ரெண்டாவது மிஸ் பிஷ்னாய். ஒன்று மேஜர் மிஸ் இஸ் பிஷ்னாய் ஃபார் மீ ஆஃப்கோர்ஸ். ஏன்னா வந்து ஒரு ஆல்ரெடி ஒரு லெக் ஸ்பின்னர் இருக்காரு ஸ்ரேயஸ் கோபால். அதுக்கு பதிலாக இன்னொரு லெக் ஸ்பின்னரான்ற மாதிரி நான் பார்க்கல. பிஷ்னாய் இஸ் மச் மோர் ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் பவுலர். ஒரு மாதிரி ஒரு கூகுளியோ இல்லை ஸ்டம்ப் லைன் அட்டாக் பண்ணுறதுல ஹி இஸ் வெரி 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 எஃபிஷியன்ட் மெட்டீரியல். கரெக்ட். எக்ஸாக்ட்லி. நான் கேமரூன் கிரீன் கூட சொல்ல மாட்டேன். லிவிங்ஸ்டன் எடுக்கலேன்னு எனக்கு ஒரு வருத்தம். ஜஸ்ட் பிகாஸ் நான் சொன்னதுனால இல்லை. அவுட் ஆஃப் த ஆல்ரவுண்டர்ஸ்
He was the perfect pick according to me. கரெக்ட். நம்ம வந்து அவருக்கு பதிலா ஜேசன் ஹோல்டருக்கு போனோம். Correct. ஆனா டிசைட் பண்ணிட்டோம். Well, நம்ம லிவிங்ஸ்டன் வேணாம்னு டிசைட் பண்ணிட்டோம். அது என்னமோ தெரியல, யாரோ சொல்லிட்டாங்க அவர் சரிப்பட்டு வர மாட்டாருன்னு சொல்லிட்டாங்க போல இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோல more towards auction hits misses. There is going to be a follow-up episode. இருக்கிற டீம் வச்சுட்டு என்ன மாதிரியான பிளேயிங் காம்பினேஷன்ஸ், சேப்பாக் கண்டிஷன்ஸுக்கு எப்படி டீம் செலக்ட் பண்ணுவாங்க, அவே கண்டிஷன்ஸுக்கு எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்றதையும் எங்களோட பெர்ஸ்பெக்டிவ் நாங்கள் அடுத்த வீடியோஸில் கவர் பண்ணுறோம்.